வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு முக்கியமான பேச்ச கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? தாராளமா. பயத்திலிருந்து விடுதலைன்னு பேரு. இது வெறும் அரசியல் சுதந்திரம் பத்தி இல்ல. இல்ல. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், அதிலிருந்து எப்படி முழுசா வெளியே வர்றதுங்கிறத பத்தி அவர் பேசுறாரு. ஆமா, ரொம்ப ஆழமான விஷயம் இது. இந்த உரையிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் அலசுவோம் இன்னைக்கு. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, பயத்திலிருந்து முழுசா விடுபடாத ஒரு மனசு உலகத்துல நிறைய குழப்பத்தையும் சிக்கலையும் தான் உருவாக்குன்னு சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்குல்ல? ஆமா, அவர் பார்வை கொஞ்சம் நேரடியானது. அவர் இதை எப்படி விளக்குறாருன்னு பாப்போம். சொல்லுங்க. கண்டிப்பா. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இவரோட கத்துக்கிற முறையே கொஞ்சம் வேற மாதிரி. எப்படி? அதாவது பேச்சாளர் சொல்றத நீங்க கேட்டு அப்படியே உள்வாங்கறது இல்ல. அவரை ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும். கண்ணாடி மாதிரியா? ஆமா, வச்சுக்கிட்டு உங்க சொந்த எண்ணங்கள், உங்க உணர்வுகள், உங்க மனசோட இயக்கம், இது எல்லாம் நீங்களே கவனிக்கணும்னு சொல்றாரு. ஓ, சுய பரிசோதனை மாதிரி. ஆமா, ஆனா இதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாம, விருப்பு வெறுப்பு இல்லாம பாக்குற ஒரு பார்வை வேணுங்கிறார். இததான் அவரு ஒழுங்கு, அதாவது டிசிப்ளின்னு சொல்றாரு. டிசிப்ளினா? நம்ம நினைக்கிற மாதிரி கட்டுப்பாடு இல்லையா? இல்ல, இது அடக்கி வைக்கிறது இல்ல, தன்னைத்தானே உள்ளது உள்ளபடி பாக்குறது. ஒரு ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாம். ஓகே ஓகே, இதுவே ஒரு பெரிய மாற்று சிந்தனை. சரி, அப்போ பயத்தை பத்தி என்ன சொல்றாரு? அத கொஞ்சம் கொஞ்சமா போக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா. அது ஏன் அப்படி சொல்றாரு? நம்ம எல்லாருமே பயத்தை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கலான்னு தானே நினைக்கிறோம். நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, காலம், டைம் இருக்கு இல்லையா, நேத்து நடந்ததை நினைச்சு வருந்துறது, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கற்பனை பண்றது, இதுவே பயத்தோட ஒரு அங்கங்கிறாரு. காலமே பயத்தோட ஒரு பகுதியா? ஆமா. அதனால பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முயற்சி கொண்டது காலத்தை இன்னும் அதிகமா அதுக்குள்ள கொண்டு வர மாதிரி தான் ஆகும். ஒன்னு பயத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து உடனடியா விடுபடணும், இல்லனா அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாரு. ஓ, அப்படியா? அதனாலதான் அந்த நான் ஏன் பயப்படுறேன்னு மனசை பிரிச்சு பார்க்கற அனாலிசிஸ் இருக்குல்ல, பாகுபடுத்துதல். ஆமா ஆமா, பகுப்பாய்வு. அந்த முறையும் ஒரு வேண்டான்னு சொல்றாரு. ஓ, அப்போ மனசை ஆராய்ந்து பாக்குறது, அந்த செல்ஃப் அனாலிசிஸ், அது தப்பா அவர் பார்வையில? நாம மனநலத்துல இதத்தானே நிறைய செய்யறோம். அவர் பார்வையில ஏன் அது உதவாதுன்னா, ஆராயிர நீங்களும் அனலைசர் நின்னுடும், அப்போ ஒரு உண்மையான மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. புரியுது. இந்த இடத்துல தான் பயமும் இன்பமும், ஃபியர் அண்ட் பிளெஷர் ஒன்னா சேர்ந்தது ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரின்னு சொல்றாரு. அத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பயமும் இன்பமும் ஒன்னா? இது எப்படி? இன்பத்தை தேடுறது அது எப்படி பயத்துக்கு காரணமா இருக்கும்? கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நிச்சயமா சொல்றேன். இங்கதான் எண்ணம், அதாவது தாட் உள்ள வருது. ஓகே. எண்ணம்ங்கிறது என்ன? நேற்றைய அனுபவங்கள், நம்ம நினைவுகள், எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகள், இதுதானே? ஆமா. இந்த எண்ணம் தான் நேத்து கிடைச்ச அந்த இன்பம் மறுபடியும் கிடைக்குமா, இல்லனா நேத்து பட்ட கஷ்டம் நாளைக்கு திரும்ப வந்துருமா, இந்த மாதிரி யோசனைகளை உருவாக்கிட்டே இருக்கு. இது இன்ப வேட்கையும் வளர்க்குது, பயத்தையும் கூடவே வளர்க்குது. அப்படியா? இன்னும் சொல்ல போனா, மரண பயம், ஃபியர் ஆஃப் டெத் பத்தி பேசும்போது கூட நாம தெரியாததை பார்த்து பயப்படலையாம். பின்ன நமக்கு தெரிஞ்ச, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம உறவுகள், சொத்து, அனுபவங்கள், இதையெல்லாம் இழந்துடுவோமோங்கிற பயம்தான் அந்த மரண பயத்துக்கு முக்கிய காரணம்னு சொல்றாரு. அடேங்கப்பா, அப்போ நம்ம யோசனைகளே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? ஆனா யோசிக்காம எப்படிங்க வாழ்றது? அன்றாட வாழ்க்கைக்கு யோசனை தேவைதானே? கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான். அன்றாட வாழ்க்கைக்கும் வேலை செய்யறதுக்கும் திட்டமிடலுக்கும் எண்ணம் கண்டிப்பா தேவை. ஆமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, இதே எண்ணம் தான் உளவியல் ரீதியா தேவையில்லாத பயங்கள், இன்பத்துக்கான தேடல்கள், அப்புறம் ஒரு பாதுகாப்புக்காக நாம உருவாக்கிக்கிற நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ், இதையெல்லாம் உருவாக்குது. நம்பிக்கைகள் கூடவா? ஆமா, பயத்தினாலதான் நாம ஏதோ ஒரு நம்பிக்கையில போய் தஞ்சமடைகிறோம். அது கடவுளா இருக்கலாம், ஒரு தத்துவமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த நம்பிக்கைகள் விஷயங்களை உள்ளது உள்ளபடி பார்க்க விடாம ஒரு திரையா நிக்குதுன்னு சொல்றாரு. ஓ, அதனால பயத்தை உண்மையா புரிஞ்சுக்க எந்த நம்பிக்கையும் தேவையில்லைங்கிறது அவரு கருத்து. நம்ம மனசு ஏன் இப்படி ஓயாம எதையாவது யோசிச்சுட்டே இருக்கு, ஏன் சலசலப்பா இருக்குன்னு முதல்ல கவனிக்கணும். அது புரிஞ்சுக்கணுமே தவிர ஏதோ மிஷன் மாதிரி பயிற்சி பண்ணி அதை அடக்க நினைக்க கூடாதுங்கிறாரு. சரி சரி. அப்போ இவ்ளோ விஷயங்கள்ல இருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துக்கலாம்? இது நாமளே புரிஞ்சுக்கிறத பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மாத்திர மாதிரி இருக்கு. ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, உண்மையான சுதந்திரம்ங்கிறது நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகளை எப்படியாவது மாத்தி அமைக்கிறதுல இல்ல. அப்போ எதுல இருக்கு? அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம மனசு எப்படி எதிர்வினை ஆற்றுது,
அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மனசோட இயக்கத்தை, அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான சுதந்திரம் இருக்குங்கிறாரு. ஓஹோ. பயத்தை ஒழிக்கிறதுனா அதை போட்டு அழுத்துறதோ இல்ல அதை எதிர்த்து சண்டை போடுறதோ இல்ல. அதோட வேர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். நம்ம எண்ணங்கள்ல, நம்ம இன்ப வேட்கையில. இப்படி அதோட மூலத்தை ஆழமா கவனிச்சு பார்த்தா அந்த பயம் தானா வலுவிழந்து போகுமா? இதுதான் அவர் உங்க முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி. இத பத்தி நீங்க இன்னும் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். அது ஒரு தொடர் பயணம் மாதிரி.